தாவேகாவின் நாமக்கல் மாவட்ட செயலாளருடைய வீடியோ தான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதே பகுதியைச் சேர்ந்த தாவேகாவுடைய பெண் நிர்வாகி ஒருத்தருக்கும் இவருக்கும் திருமணம் கடந்த உறவு இருந்திருக்கிறது. பதவி தரேன்னு ஆசை காட்டி அந்த அம்மாவோட இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாரு. 2 அடல்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பத்தி நாம விமர்சனம் பண்ணக்கூடாது. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரப்புனோனே தாவேகா ஆச்சரியக்குறிகள் உடனே என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு திமுக தான் காரணம். இவங்க 2 பேரும் பெட்ரூம்ல இருந்தத திமுக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்பிடுச்சு. ஏன்டா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அடுத்தவன் பெட்ரூம்ல என்ன நடக்குதுங்கிறத படம் பிடிக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு திமுக தொண்டர்கள் வெச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்துல. இன்னொரு விமர்சனமும் இந்த தாவேகா தரப்புல இருந்து வைக்கப்படுது. யாரோ ஒருத்தர் கட்சியில செஞ்ச தவறுக்கு கட்சியோட தலைவர் என்ன பண்ணுவாரு பாவம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதே லாஜிக் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இல்லையா? தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு எப்படி மாநிலத்துடைய முதலமைச்சர் பொறுப்பாக முடியும்? அவரை ஏன் தனிப்பட்ட முறையில தாக்குறீங்க? எங்கேயோ ஒரு மூலையில நடந்த ஒரு சம்பவத்துக்காக ஒட்டுமொத்த கட்சியும் குறை சொல்றது தவறு அப்படின்னு லாஜிக் பேசக்கூடிய நீங்க, மாநிலத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு சமூக விரோதிகளால் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு எப்படி முதலமைச்சர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்ல முடியும்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு எப்படி வாய் கூசாம பொய் சொல்ல முடியுது? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா டொமாட்டோ சட்னியா?